எந்த ஒரு நாடும் சமூகமும் முன்னிலை பெற்று முதன்மையாகவும் திறமையாகவும் விளங்க வேண்டும் என்றால் அங்கு பெண்களின் உரிமையும் மரியாதையும் ஆண்களுக்கு நிகராக இருக்க வேண்டும். வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. மஞ்சுளா, துளசி எல்லாரும் ஒழுங்கா படிக்கிறாங்களோ இல்லையோ. அன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்ன கதையோட தாக்கத்துல நிச்சயமா எல்லாரும் வீட்டுல இருந்து ஒழுங்கா படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எழுப்பிட்டீங்களா? என்ன தூங்க விடுங்கப்பா. நீங்க ஞாயிற்றுக்கிழமை தானே, நான் நிம்மதியா தூங்குறேன். தூங்க விடுங்க. ஞாயிற்றுக்கிழமைனா என்னென்ன படிக்க கூடாதா என்ன? நீ என்னமோ பெருசா படிச்சு கிழிக்கிற மாதிரி பேசுற. நானும் படிக்கதான் செய்யறேன். நாங்க படிக்கிறோமா இல்லையான்னு அக்கா கிட்ட கேளுங்க. நீங்களாம் பொண்ணுங்க, படிச்சு என்ன பண்ண போறீங்க? இல்ல பாலான இப்படி பேசுறீங்க. ஆணோ பொண்ணோ படிப்புங்கிறது ரெண்டு பேருக்கும் பொதுவானதுதான். ஐயோ பீம், இது வரைக்கும் எந்த பொண்ணுங்களாவது படிச்சு வேலைக்கு போயிருக்காங்களா? இவங்க மட்டும் ஏன் படிக்கணும்? ஏன் பொண்ணுங்க படிச்சு பெரிய ஆளாகி வேலைக்கெல்லாம் போறது இல்லையா? பொண்ணுங்கெல்லாம் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கெல்லாம் போய் நாட்டையே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. உண்மையாப்பா? உங்களுக்கு அந்த மாதிரி பொண்ணுங்களை பத்தி எல்லாம் தெரியுமா? அப்பா, அவங்கள பத்தி தெரிஞ்சா எங்களுக்கு சொல்லுங்க. தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நம்முடைய நாட்டிலேயே பிறந்திருக்காங்க. இங்கதான் சத்தாராப்ல. சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த பெண்மணியுடைய கதையை சொல்றேன். அந்த கதையை நல்லா கேட்டுட்டு நீங்க எல்லாரும் பொண்ணுங்க நல்லா படிச்சு முடிச்சு சாதிக்க முடியுமா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க. நான் பூனே நகரத்துக்கு டீச்சர் ட்ரைனிங் படிக்க போனப்போ நான் அங்க ஒரு அற்புதமான தம்பதிகளை சந்திச்சேன். அவங்க பேரு ஜோதிராவ் ஃபூலே, அப்புறம் சாவித்ரிபாய் ஃபூலே. நான் ஜோதிராவ் ஃபூலேவை சந்திச்சப்போ அவருக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமானது எதுன்னு சொன்னா அது நிச்சயமா பெண்கள் கல்விதான்னு, அவங்கள படிக்க வைக்கணும்னு சொன்னாரு. நாம பொண்ணுங்களுக்கு சமமான வாய்ப்பும் சுதந்திரமும் கொடுத்தா அவங்க தன்னோட வாழ்க்கையை மட்டும் இல்லாம மத்தவங்க வாழ்க்கையையும் அழகாக்கிடுவாங்க. ராம்ஜி, இது என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் சொல்றேன். இந்தாங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க. இவங்க தான் என்னுடைய மனைவி சாவித்ரிபாய். வணக்கம். இவங்க என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்துச்சு. அப்ப எனக்கு ஒரு 13 வயசு இருக்கும், இவங்களுக்கு 9 வயசு இருக்கும். நான் ஜோதிராயோட வளர்ப்பு தாய் தான். ஆனா இன்னையிலிருந்து நான் நிஜமா உனக்கு ஒரு உண்மையான மாமியாரா இருக்க போறேன். அம்மா, வளர்ப்பு தாய்ன்னு சொல்லாதீங்க. என்னோட பெத்த தாய் உயிரோட இருந்திருந்தா கூட உங்க அளவுக்கு என்ன அன்பா வளர்த்திருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் கையை பிடிச்சுக்கோங்க. நீங்க 2 பேருமே இனி இந்த பிடியை விடாம வாழுவோன்னு சத்தியம் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு செயலா இருந்தாலும் 2 பேரும் சரிசமமா பகிர்ந்து செய்யணும். சத்தியம் பண்றேம்மா. இங்க பாருமா, வலது காலால இந்த உழக்க தட்டிட்டு உள்ளவா.
உள்ள வாமா. வா, உனக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி புரிய வைக்க. சரிம்மா. நில்லுப்பா. இன்னையில இருந்தும் புது வாழ்க்கை ஆரம்பிக்குது. பாப்பா, உன்னோட இந்த புது வாழ்க்கையோட புது பொறுப்புகளை மகிழ்ச்சியா ஏத்துக்க. சரிப்பா. என்ன மறைச்சு வைக்கிற? ஒன்னும் இல்ல. இல்லையே, எதையோ மறைக்கிறியே. பயப்படாத, அது என்னன்னு காட்டு. ஒன்னும் இல்ல. இல்ல, ஏதோ இருக்கு. கைய முன்னாடி காட்டு. இதை எதுக்காக நீ மறைக்கிற? இல்ல, எனக்கு படிக்க தெரியாது. சரி, படிக்க தெரியாதுன்னா புத்தகத்தை எதுக்காக எடுத்து வச்சிருக்க? ஏன்னா எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஒரு தடவை படிக்கலான்னு புத்தகத்தை எடுத்த அப்பா என்கிட்ட இருந்து பறிச்சுட்டாரு. இந்த படிப்பெல்லாம் பெரிய ஜாதிங்க ஆளுங்களோடது, நாம இதெல்லாம் செய்யக்கூடாது, படிச்சா பாவோன்னு சொல்லிட்டாரு. அப்பா அன்னைக்கு போட்ட சத்தத்துல அதுக்கப்புறமா புத்தகத்தை எனக்கு தொட கூட தைரியம் வரல. இங்கதான் அப்பா இல்லையா, அதான் எடுத்து பாத்துட்டு இருந்தேன். இந்த எல்லா புத்தகத்தையும் நீங்க படிப்பீங்களா? புத்தகத்தை படிக்கும் போது எப்படி இருக்கும்? இந்த புத்தகத்தெல்லாம் படிக்கும்போது நாம இந்த உலகத்தை பார்க்கிற பார்வையே தப்பானதுன்னு தோணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை விட இந்த உலகம் ரொம்ப பெருசு. அதை நம்மால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. நம்ம பார்க்கறத விட இந்த உலகம் ரொம்ப பெருசா? அப்படி எப்படி இருக்க முடியும்? நீயும் படிச்சா அந்த அதிசயம் என்ன நீயும் தெரிஞ்சுக்குவ. என்ன, நீயும் படிக்க விரும்புறியா? ஆமா. ஆனா எப்படி? இங்க உங்க வீட்ல நான் படிக்கிறத யாராவது பார்த்துட்டா? யாருக்குமே தெரியாம இருந்தா நீ படிப்பல்ல. ஆமா. சரி, உனக்கு வேற என்னென்ன பிடிக்கும்? சாப்பிட பிடிக்கும். என்ன? அம்மாடி, உனக்கு தூக்கம் வரல? வா. ஐயோ, நான் எப்பவுமே காலையில சீக்கிரமா எழுந்துருவேன். உங்களையும் எழுப்பலாம் தான் வந்தேன். ஆனா நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களா, அதான் எழுப்பல. அதான் இங்க உட்காந்து விளையாடிட்டு இருக்கேன். இனிமே நான் விளையாட மாட்டேன். ஏன் விளையாடக்கூடாது? நல்லா விளையாடு. அப்புறம் எல்லாரும் மத்தியானம் தூங்குனதுக்கு அப்புறம் நீ பின் வாசல் வழியா பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்கு வந்துரு. உனக்கு நான் படிப்பு சொல்லி தரேன். எவ்வளவு நேரம் ஆச்சு? சாவித்திரி இன்னும் காணுமே. அங்க இருக்காரா? எங்கதான் போயிருந்த? எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். சரியான ஆள் நீங்க. இப்படி யாராவது பண்ணுவாங்களா? நேத்து தான் நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சது, அதுக்குள்ள பின் பக்கமா யாருக்கும் தெரியாம வான்னு சொல்லிட்டீங்க. ஆமா, நீங்க எனக்கு சரியா வழி கூட சொல்லலையே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதான் வந்துட்டு இல்ல. நாமளா வழியை தேடி கண்டுபிடிச்சா அது ஒரு சுகம்தான். சரி வா, இப்ப படிப்ப ஆரம்பிக்கலாமா? சரி, நீங்க ஏன் என்ன படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க?
ஏன்னா கல்வியோட சக்தி ரொம்ப அதிகம். நாம எந்த ஒரு அதிகாரத்தையும் வாளால எதிர்க்க முடியாது, ஆனா நம்மளோட கல்வியால எதிர்க்க முடியும். நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போயா படிச்சீங்க? ஆமா, முதல்ல பள்ளிக்கூடத்துல என்னெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா ஒரு வழியா போராடி கடைசியா என்ன பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கிட்டாங்க. நான் படிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். சரி, இப்ப கவனி. ஜோதிராவ் சாவித்ரிபாய்க்கு கொஞ்சம் கொஞ்சமா கல்வி கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம பல சமூக தடைகளை உடைக்க முயற்சி பண்ணாரு. அவர் கல்விங்கிற அந்த கதவை பொது கிணத்துல தண்ணி எடுக்க அனுமதிக்கப்படாத ஒடுக்கப்பட்ட எல்லா ஜாதி மக்களுக்காகவும் அவர் திறந்து விட்டாரு. அவர் சாவித்ரிபாயை மட்டும் இல்ல, இந்த சமூகத்துல அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பொண்ணையும் காப்பாத்த நினைச்சாரு. அதுக்கு அவரு கல்வியை தான் மிகப்பெரிய ஆயுதமா நம்பி இருந்தாரு. சாவித்ரிபாய் அப்படிதான் கத்துக்க ஆரம்பிச்சாங்களா? இருக்காது, அவ்வளவு சுலபமால கத்துக்கிட்டு இருக்க முடியாது. இந்த காலத்துல நம்ம படிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதுலயும் ஒரு பொண்ணு கத்துக்க முடியுமா? இல்லையாப்பா? ஆமா, நீ சரியா சொல்ற பீம். அதனால ஜோதிராவ் சாவித்ரிபாய் பூலேக்கு பல வருஷம் வீட்டுக்காரங்களுக்கு தெரியாமலே கத்து கொடுத்தாரு. உண்மையை சொல்லணும்னா என் மனைவிக்கு கத்துக் கொடுக்க எனக்குள்ளயும் எல்லா பசங்களுக்கும் கத்துக் கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சு. அதனால நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து ஒரு ஆரம்ப பள்ளி ஆரம்பிச்சோம். அப்புறம் நானும் சாவித்ரிபாயும் எங்க பள்ளிக்கூடத்துக்கு பசங்க வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு பசங்க கூட வரல. வந்து விழுந்ததெல்லாம் வெறும் கல்லுங்க தான். இதுக்கப்புறம் பொண்ணுங்க ஏதாவது படிக்கணும்னு பேசுன இன்னும் மோசமான விளைவுகளை சந்திப்பேன். தர்மத்துக்கு எதிராக செயல்படுறத நிப்பாட்டுங்க. பெண்கள் படிக்கிறது எப்பவுமே பாவம். வாங்க. எந்த ஒரு தர்மமும் ஒரு நபர் படிக்கிறதையோ இல்ல ஞானத்தை அடையிற உரிமையையோ நிச்சயமா தடுக்க முடியாது. உண்மை என்னன்னா, சாஸ்திரம் சம்பிரதாயங்கிற பேரை சொல்லி ஒரு சிலருக்கு கல்வி அறிவு கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக திட்டம் போட்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வருவாங்க, பொண்ணுங்க கண்டிப்பா படிக்க வருவாங்க. எல்லாரும் பொண்ணுங்களை படிக்க வைக்கணும்னு நம்ம எல்லார்கிட்டயும் தெரு தெருவா போய் சொல்லுவோம். கல்வியோட அருமை பெருமைகளை நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லி புரிய வைப்போம். கண்டிப்பா கொஞ்சம் பேராவது நம்ம சொல்றத கேட்பாங்க.
15 நாளா பெண்கள் கல்வி கற்கணும்னு நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா யாரும் அவங்க பெண்கள் கத்துக்கிறதுக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இங்க பொண்ணுங்களை எல்லாம் நம்பி படிக்க அனுப்ப பெண் ஆசிரியைகள் யாருமே இல்லையே. முதல்ல பொண்ணுங்க படிக்கவே ஆரம்பிக்கலனா அப்புறம் பெண் ஆசிரியர்கள் எங்க இருந்து வருவாங்க? நீ யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சு உன் பொண்டாட்டிய படிக்க வச்சல்ல, அவளை இன்னும் கொஞ்சம் படிக்க வை. இவ ஒரு ஆசிரியை ஆகிறதுக்கு என்னெல்லாம் பயிற்சி எடுக்கணுமோ அந்த பயிற்சியெல்லாம் கொடு. அப்படியே உன் மனைவிய நீ ஆசிரியையாக்கு. ரெண்டு பேரும் ஏன் அப்படி பாக்குறீங்க? எனக்கு எல்லாமே தெரியும். உங்க அப்பா கிட்ட உன்னால மறைக்க முடியும், என்கிட்ட முடியாது. அதனால தான் நீங்க தான் என் அம்மான்னு சொன்னேன். சரி, எங்களை பத்தி வேற என்னென்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? நான் போய் சமைக்கிற வேலையை பாக்குறேம்மா. அப்புறம் என்னாச்சுப்பா? என்ன நடந்திருக்கும்? ஜோதிராவ் ஃபுலே திரும்பவும் சாவித்ரிபாயை படிக்க வச்சாரு. பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க அகமது நகர்ல அமெரிக்கன் மிஷனரிலையும் அப்புறம் பூனேல இருக்கிற நார்மல் ஸ்கூல்லையும் டீச்சர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. வருஷம் 1848. ஜோதிராவுடைய நண்பர் தாத்தாராவ் தன்னோட வீட்டுல ஒரு அறையை கொடுத்தாரு. அங்கதான் நம்ம நாட்டுடைய முதல் பெண்கள் பள்ளிக்கூடத்தை சாவித்ரிபாய் தான் கணவன் கூட சேர்ந்து திறந்தாங்க. அப்போ மொத்தமாவே 9 மாணவிகள் தான் இருந்தாங்க. ஆனா அந்த விதைகளுக்குள்ள பல ஆலமரங்கள் இருந்தது. நம்மோட பல வருஷ கனவு இன்னைக்கு நினைவாயிருக்கு. உண்மையை சொல்லணும்னா கல்வினால நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க ஆதரவை வார்த்தையால விவரிக்க முடியாது. சமூகத்துல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் படிப்பை சொல்லி கொடுத்து கெடுக்க பாக்குறீங்கல்ல, அதுக்கு இதுதான் தண்டனை. நான் தினமும் இதே வழியாதான் பள்ளிக்கூடத்துக்கு போக போறேன். உங்களால எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ படுத்துங்க. ஒரு உண்மையை மட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அசிங்கத்தையும் கல்வியால மட்டும்தான் போக்க முடியும். இவளுக்கு ரொம்ப கொழுப்பாயிடுச்சு. நம்ம சமூகத்தோட சக்தி என்னன்னு இவங்களை காட்டுவோம். வாங்க போய் நாட்டாமே. எல்லாத்தையும் நிறுத்த சொல்லுங்க. என்னாச்சையா? உங்க பையன் எங்க யாருக்கும் தெரியாம அவன் பொண்டாட்டிக்கு கல்வி கத்து கொடுத்திருக்கான். இப்போ அவன் பொண்டாட்டி பள்ளிக்கூடம் நடத்தி பொண்ணுங்களுக்கு கத்து கொடுக்க போறாளாம். நம்ம சமூகத்து பெண்களுக்கு கல்வியை கத்து கொடுத்து நம்ம தர்மத்தை கெடுக்க போறான். போய் சொல்லு, போய் அவனுக்கு புரிய வை. என்ன சரியா? ஆமா. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இவங்க எல்லாம் சொல்றது உண்மையான்னு கேட்டேன். ஆமா. நம்ம சமூகத்து பெண்கள் படிக்கிறதே ரொம்ப பாவம்னு உனக்கு தெரியாதா? கல்வி எல்லாருக்கும் பொதுவானதுப்பா. என் மனைவி எல்லாருக்கும் கல்வி கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதான்.
பெரிய தப்பு தான். சமூகத்துக்கு எதிராக நம்ம செயல்படக்கூடாது. முதல்ல நீ வெளியே போ. போய் அவங்க எல்லார்கிட்டையும் இதுக்கப்புறம் நீயோ இல்ல உன் மனைவியோ பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டோம்னு சொல்லு. முடியாதுப்பா, என்னால அப்படி இருக்க முடியாது. அப்ப சரி, இப்பவே நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. வெளியே போங்க. என்ன பேசுறீங்க நீங்க? நீ வாய மூடு. நான் சரியா தான் சொல்றேன். இங்கிருந்து வெளியே போங்க. வீட்டை விட்டு இப்படி வெளியில வந்துட்டு சும்மாவே இருந்தா என்ன அர்த்தம்? ஜோதி, வாழ்க்கையில எது பண்ணாலும் பெருசா பண்ணணும்னு அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. இந்த பூ விக்கிற வேலையில அப்படி என்னதான் பெருசா பண்ணிட முடியும்? ஆனா இன்னைக்கு இந்த கல்வி மூலமா நிறைய குழந்தைங்களை சொந்த கால்ல நிக்க வைக்கிற முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏங்க, சின்ன வயசுல படிப்பறிவு இல்லாத இருந்தப்போ வானத்துல இருக்கிற எல்லா நட்சத்திரத்தையும் ஒரு நாள் என்ன முடியும் நம்பிட்டு இருந்தேன். ஆனா படிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஜென்மம் முழுக்க என்னதான் படிச்சாலும் நம்ம எல்லா ஞானத்தையும் அடைஞ்சிட முடியாது. அதே மாதிரி நட்சத்திரத்தையும் எண்ண முடியாது. ஆனா நட்சத்திரங்களை என்றதை என்னைக்குமே விட்டுறாத சாவித்திரி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க 2 பேரும் பெண்களுக்காக நிறைய பள்ளிக்கூடங்களை நிறைய ஊர்ல திறந்தாங்க. அது மட்டும் இல்ல பீம், சாவித்திரி பாய் தினம் வீட்டுல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு பாடம் எடுக்க போகும்போது அந்த ஊர் மக்கள் சேத்த வாரி எறிவாங்க. ஆனா அதை பார்த்தெல்லாம் அவங்க பயந்து ஒதுங்கல. அவங்க தினம் போகும்போது ஒரு பைய கையில எடுத்துட்டு போவாங்க. அதுல எப்பவும் இன்னொரு புடவை வச்சிருப்பாங்க. அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அதை கட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் பசங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஏன்னா சமூகத்துல இருக்கிற கல்லாமைங்கிற இருட்ட விரட்ட கல்விங்கிற வெளிச்சம் தேவைப்பட்டுச்சு. அப்பா, அவங்க எந்த அளவுக்கு போராடி இருக்காங்கல்ல? ஆமா, அவங்க போராட்டங்களை பார்த்து கிபி 1852 ஆங்கிலேய அரசாங்கம் கல்வித்துறையில கடுமையா பணிபுரிஞ்சதுக்காக அவங்களுக்கு விருதும் கொடுத்தாங்க. அப்பா, அவங்களுக்கு பசங்க இல்லையா? அத பத்தி நான் கேட்டப்போ ஜோதிராவ் என்ன சொன்னாரு தெரியுமா? எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், சதாசிவ கோவிந்தன். அவங்க வீட்டுல ஒரு விதவை பெண் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. யார்கிட்டயோ மனச பறி கொடுத்ததுனால குழந்தை உண்டாயிருச்சு. அவ இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமலேயே 9 மாசம் பாத்துக்கிட்டா. அவ குழந்தையையும் பெத்தெடுத்தா. ஆனா உலகத்துக்கிட்ட என்ன சொல்லுவா? விதவை எப்படி குழந்தை பெத்துக்கிட்டான்னு கேட்பாங்களே. பாவம், அந்த அபலை பெண்ணுக்கு எதுவுமே புரியல. அவளே அவ பெத்த குழந்தைய கொன்னு ஆத்துல தூக்கி வீசிட்டா. அப்புறம் போலீஸ் அவளை பிடிச்சு கோர்ட்ல
அவளுடைய குழந்தைய அவளே கொன்ன காரணத்துக்காக அந்தமான் நிக்கோபார்ல இருக்கிற காலாபாணி சிறைச்சாலைக்கு அவளை அனுப்பிட்டாங்க. நம்ம நாட்டிலேயே ஒரு பெண்ணுக்கு கொடுமையான காலாபாணி சிறை தண்டனை கிடைச்சது அதான் முதல் தடவை. அந்த பொண்ணு ஜெயிலுக்கு போன அன்னைக்கு சாவித்திரிபாய் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. இவ மனசுல ஏகப்பட்ட கேள்விகள் வந்துச்சு. ஒரு தாயா இருந்து அவ ஏன் அவளோட குழந்தைய கொன்னா தெரியுமா? ஒரு தாய்ங்கிற முறையில அந்த குழந்தையோட எதிர்காலம் இந்த கேடுகெட்ட சமுதாயத்துல அவளுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். விதவை மறுமணங்கிற பேச்ச கேட்டாலே கொதிக்கிற அந்த சமூகம் அந்த குழந்தைய சும்மா விட்டுருமா என்ன? ஓட ஓட துரத்திக்கிட்டே தான் இருக்கும். அந்த குழந்தைய வாழவே விடாத அளவுக்கு பண்ணிருக்கும். அம்மா இல்ல, தான் குழந்தைக்கு ஆயுள் காலம் முழுக்க தண்டனை கொடுக்க விரும்பி இருக்க மாட்டா. அவ அப்பாவி கையால் ஆகாதவ என்ன பண்ணுவா? அவன் நினைச்சாலும் எதுவும் பண்ணிருக்க முடியாது. இந்த அரசாங்கம் அந்த பொம்பளைய மட்டும் இல்லங்க, இந்த மொத்த சமூகத்தையும் காலாபாணி சிறையில தள்ளி இருக்கும். பெண்களை வாழ விடாம எல்லா கதவையும் பூட்டி வச்சிருக்காங்க. சரிங்க, ஏன் இந்த சமூகம் எப்பவுமே பெண்களை மட்டுமே தண்டிக்குது? எப்பவுமே ஏன் பெண்களை மட்டும் தியாகம் பண்ண சொல்லுது? கணவன் இறந்துட்டானா அந்த பொம்பளைய சதிங்கிற பேர்ல எரிக்கிறாங்க. இல்லனா அவ தலைய மொட்டை அடிச்சு சதி மாதிரியே வாழ்நாள் முழுக்க அவளை சித்திரவதை பண்ணி சாகடிக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு ஆம்பளையாவது மனைவி இறந்ததும் உடன்கட்டை ஏறி இருக்கானா? இல்ல ஒரு விதவை மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கானா? நம்ம இது எல்லாத்தையுமே தடுத்தாகணும். நம்ம ஏதாவது செஞ்சாகணும். இனி எந்த அம்மாவும் வேற வழியே இல்லாம தம் பிள்ளைகளை கொல்லக்கூடாது. எந்த ஒரு பொம்பளைக்கும் இந்த மாதிரியான சிறு தண்டனை கிடைக்க கூடாது. அதுக்கு என்ன பண்றது? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எங்களை தேடி நிறைய கர்ப்பிணியான விதவை பெண்கள் வர ஆரம்பிச்சாங்க. எங்க இடத்துல இருந்தே அவங்க குழந்தையும் பெத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் அவங்க குழந்தைய கூடவே எடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் குழந்தைய எங்க கிட்ட விட்டுட்டு இங்க இருந்து அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பிராமண விதவை பெண் எங்களை தேடி வந்தா, காசிபாய். அவளுக்கு அவளோட குழந்தை தேவைப்படல. அந்த குழந்தைய நாங்க தத்தெடுத்துக்கிட்டோம். அப்புறம் எங்க குடும்பமும் முழுமை அடைஞ்சிருச்சு. பூனேல இருந்து நான் மாவு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த தம்பதிகள் சமூகத்துல இருக்க நிறைய பிரச்சனைகளை எதிர்த்து போராட ஆரம்பிச்சாங்க. குழந்தைகளுக்கான கல்வி மட்டும் இல்ல, அனாதைகள், விதவைகள், அப்புறம் விவசாயிகளுக்காகவும் அவங்க நிறையவே உழைச்சிருக்காங்க. அந்த அன்பான கணவன் மனைவியும் தங்களுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நொடியும் இந்த சமுதாயத்துக்காகவே அர்ப்பணிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் ஜோதிராவ் ஃபுலேவுடைய பலமான கைகள் பலவீனமாயிடுச்சு. அவர் நோய்வாய்ப்பட்டார். இந்தாங்க. தண்ணி குடிங்க. இன்னும் ரொம்ப நாள் உனக்கு ஆதரவா உன் கூட இருப்பேன்னு எனக்கு தோணலம்மா. நம்ம மகன் யஷ்வந்தும் டாக்டர் படிப்பை படிக்கிறதுக்காக வெளிநாடு போயிருக்கான்.
என்னோட காலம் முடிஞ்சா கூட நீ எதையும் நிறுத்தக்கூடாது. கத்து கொடுத்துக்கிட்டே இரு, போராடிக்கிட்டே இரு. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு எதுவும் ஆகலைங்க. நம்ம இன்னும் எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்குங்க. நீ சொல்றது எல்லாம் சரிதான். இந்த கையால எவ்வளவு விளையாட இருப்பேன். உன்னை எத்தனை முறை தோக்கடிச்சிருப்பேன். இனி என்னால விளையாட முடியாது. இருங்க, நான் இப்ப வரேன். விளையாடுங்க. அந்த கையால விளையாடுங்க. என்னால முடியாதும்மா. அது எப்படி முடியாதுன்னு சொல்றீங்க? நம்ம நம்பிக்கை இழக்கிற வரைக்கும் நம்ம தோத்து போறதே இல்லைன்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, இல்லையா? வாங்க வாங்க விளையாடுங்க, புடிங்க. முடியலம்மா. முயற்சி பண்ணி பாருங்க. ஆடுங்க. இப்ப நீங்க தான் ஆடணும். புடிங்க. எப்படி? உன்னை தோக்கடிச்சிட்டேன்ல. இருங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அப்பா, கடவுளே. எனக்கு 2 ரொட்டி போதும். அதுக்கு மேல சாப்பிட முடியாது. அதெல்லாம் முடியவே முடியாதுங்க. மருந்து வேற சாப்பிடணும்ல. அதுக்கு என்ன பண்றது? நமக்கு எவ்வளவு பசிக்குதோ அந்த அளவுக்கு தானே சாப்பிட முடியும். உப்பு கொஞ்சம் அதிகமாவே போடு. இப்ப வளர்ப்பு மகன் தான் தீ வைக்க போறானா? இவங்க சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? கூப்பிட்டாகணும்ல. நம்ம 2 பேரையும் தவிர இவருக்கு வேற எந்த உறவும் இல்லை. நீங்க இல்லாம இனி தனியாளா நான் எப்படி போராட போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த போராட்டம் தொடரும். கண்டிப்பா நான் போராடுவேன். நான் உங்க மனைவிங்க.
அப்படியெல்லாம் ஊஞ்சி போயிட மாட்டேன். எனக்கு படிக்க தெரியாதே. நீ படிக்கணும்னு ஆசைப்படுறியா? ஆமா. என்னங்க இந்த நேரத்துல எழுந்து என்ன பண்றீங்க? என்னாச்சு? நீ கொஞ்சம் கைய காட்டு. என்ன, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, கொஞ்சம் முக்கியமான விஷயம் தான். நீ முதல்ல கைய காட்டுமா. பாரு. நமக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல? நீ என்னைக்கு என்ன தேடி வந்தியோ அன்னையில இருந்து இத பத்திரமா வச்சிருக்க. இதெல்லாம் எனக்கு எதுக்குங்க? நான் இந்த மாதிரி எந்த நகைக்கும் ஆசைப்படுறது இல்ல. நீ ஆசைப்பட மாட்டேன்னு தெரியும், ஆனா எனக்குன்னு ஆசை இருக்குல்ல. என் பொண்டாட்டிய நான் எப்பவுமே அழகாதான் பார்க்கணும். சும்மா இருங்க. இதுக்குள்ள இன்னொரு ரகசியமும் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? அதாவது எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீதான், நீ மட்டும்தான். நீதான் என்னுடைய சக்தி. நான் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அடிக்கடி சொல்லுவீங்கல்ல. அப்புறம் எப்படி இப்படி திடீர்னு பாதி பயணத்திலேயே என்னை விட்டுட்டு போக எப்படி மனசு வந்தது? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சோம். ஆனா இப்போ நீங்க என்னை விட்டு போனதும் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாம நிக்கிறேன். ஏன் என்னை விட்டுட்டு அவ்வளவு தூரம் போயிட்டீங்க? இல்லம்மா, அப்பா எங்கேயும் போல. நம்மளை சுத்தி தான் அவர் இருக்காரு. நீங்களே பாருங்க, அதை உங்களால உணர முடியும். அவர் எப்பவும் நம்ம கூடவே தான் இருப்பாரு. நமக்கு யாருமே இல்லைன்னு எப்பவும் நினைச்சுக்காதீங்கம்மா. அவர் நம்ம கூடவே தான் இருப்பாரு. அப்புறம் நானும் எப்பவும் உங்க கூடவே தான் இருப்பேன். என்ன நீங்க 2 பேரும் தத்து எடுத்து தான் வளர்த்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எது எப்படி இருந்தாலும் நான் உங்களோட வளர்ப்பு தானம்மா. அதனால இனி உங்க போராட்டத்தில் நான் உங்க கூட இருப்பேன். அப்பாவோட இடத்தை என்னால் நிரப்ப முடியாதுமா. அவரை மாதிரி என்னால் ஆக முடியாது. ஆனா அவரோட ஒவ்வொரு அடியையும் பின்பற்றி நான் எப்பவும் உங்க கூடவே இருப்பேம்மா. நாம செய்யற நல்ல செயல்கள் யாருக்காவது மன மகிழ்ச்சியை கொடுத்துச்சுன்னா அப்பா நிச்சயம் சந்தோஷப்படுவார்மா. நீங்க இப்படி அழுறத நிப்பாட்டிட்டு அப்பாவோட வழியில தொடர்ந்து பயணிச்சா அப்பாவோட கனவுகள்லாம் நிறைவேறுமா. இந்த ஊர் மக்கள்ல எத்தனையோ பேர் உங்களை வெறுக்கலாமா. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களால் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. வாழ்க்கை எப்படி வாழணும்னு உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா, எனக்கு இனிமே விளையாடவும் நட்சத்திரங்களை எண்ணவும் கத்து கொடுங்க. இனிமே நான் தினமும் கண்டிப்பா உங்க கூட விளையாடுறேம்மா. நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு நாள் வானத்தில் இருக்க எல்லா நட்சத்திரங்களையும் எண்ணி முடிச்சிடலாம். அந்த சாவித்ரி பாய் இன்னைக்கு வரைக்கும் ஓயல. அதுக்கப்புறம் என்னாச்சுப்பா? அவங்களோட போராட்டத்தை இன்னும் அவங்க கைவிடல.
அவங்க பையனை கஷ்டப்பட்டு வளர்த்து டாக்டர் ஆக்குனாங்க. அப்புறம் அவங்க பையன் கூட சேர்ந்து இந்த சமுதாயத்துக்காக இன்னும் போராடிட்டு இருக்காங்க. நீ இப்ப சொல்லு பாலா, பொண்ணுங்களால முடியாதது உண்டா? இல்லப்பா, பொண்ணுங்களால எல்லாம் செய்ய முடியும். யாராவது பொண்ணுங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சா அது தப்புப்பா. அவங்க எல்லாரும் சாவித்ரி பாய் ஃபூலேவை பத்தி கத்துக்கணும். அதனாலதான் சொல்றேன், என் பொண்ணுங்களால எதுவும் செய்ய முடியும். யார் எந்த லட்சியத்தை அடையறாங்கிறத அவங்களுடைய காலம்தான் முடிவு பண்ணும். ஆனா ஒவ்வொரு பொண்ணுக்கும் சாவித்ரி பாய் மாதிரியே சக்திகள் இருக்கு.